Hi friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது silk thread வச்சு இந்த மாதிரி ஒரு பேங்கிள் எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் இப்போ பிளாஸ்டிக் பேங்கிள் ஒன்று, நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ silk thread, இந்த மாதிரி செயின், முத்து வச்சது, ஸ்டோன் வச்சது, அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், க்ளூ, ஒரு சிஸ்ஸர், இவ்வளோதான் நமக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ பேங்கிள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து ஏதாவது ஒரு அட்டையில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா சுற்றிக்கணும். இது இப்படி நமக்கு தேவையான லென்த்துக்கு அப்படியே சுற்றிக்கணும். இப்போ நான் ஒரு 20 டைம்ஸ் த்ரெட்டை இந்த மாதிரி அந்த பேடில் சுற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து பேங்கிளில் க்ளூ வச்சு ஒட்டணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உள் சைடில் வந்து க்ளூ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே அப்ளை பண்ண முடியும். இப்படி வச்சுட்டு பேங்கிள் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி, த்ரெட்டு வந்து பிசுறு பிசுறாக இருக்கக்கூடாது. பிசுறு இல்லாமல் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு சுற்றணும். நெருக்கி உள்ளே இருக்கிற பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள் தெரியாத அளவுக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து அழகாக நெருக்கி சுற்றிட்டே வரணும் தெரியாத அளவுக்கு. இதை மாதிரி நமக்கு வந்து இன்னும் த்ரெட் வந்து இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னும் நிறையா எடுத்துகிட்டு பேங்கிள் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கி இறுக்கமாக சுற்றிட்டு வரணும், இழுத்து டைட்டாக. இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டோன் எப்படி வச்சு ஒட்டலான்னு பார்க்கலாம். க்ளூ எடுத்துட்டு இப்போ இங்கே சென்டரில் ஸ்டோனை வச்சுட்டு இப்போ இதை சுற்றி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்த ரவுண்டு அடுத்தது நம்ம இது வைக்கணும். இந்த க்ளூ காஞ்சி போனோன்னா நமக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஃபிக்ஸ் ஆகிட்டு காஞ்ச பிறகு நமக்கு வந்து இப்படி தான் தெரியும். அதனால் க்ளூ வச்சுருக்கோமே அது வெள்ளையாக தெரியுமே அப்படின்னு நம்ம கவலைப்படவே வேண்டாம்.
இதுக்கு அடுத்தது நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம 4 சைடும் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ இடையில இப்போ ஒரு சின்ன பேர்ல் ஹாஃப் பேர்ல் இங்கே வச்சுட்டு அதை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சீக்வன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இந்த சைடு ஒன்று இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் வைக்கணும். இப்போ நம்ம இந்த பேங்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.